இன்றைய உலகம், இன்றைய கரண்ட் நடைமுறையில் உலகத்தில் என்ன வித்தியாசமான நிகழ்வுகள் நடக்குது, நாளைக்கு இது என்னவா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, கூடுமான வரைக்கும் வேதம் இதை பற்றி என்ன சொல்லுது? இன்னைக்கு மனிதர்களுடைய மனநிலையில நிறைய ஒரு குழப்பமான, அதுலது பல கேள்விகளால் நிறைந்த ஒரு மனநிலை இன்னைக்கு எல்லாருக்குள்ள இருக்குது. பல மாற்றங்களுக்கு உண்டான பதில் தெரியல நமக்கு. இது என்னவாகும் தெரியல, நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை என்னாகும் தெரியல. இன்னைக்கு வாழ்க்கையில மேல்தட்டில் இருக்கிறவங்களும் சரி, நடுத்தட்டு கீழ்த்தட்டு மூணுல இருக்கிறவங்களுமே எந்த ஒரு சின்ன காரியத்துக்கும் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைய உலகம் என்ற இந்த நிகழ்ச்சி நம்மோடு அநேக கருத்துக்களை, இன்னைக்கு நமக்கு நடக்கிற பல காரியங்களை குறித்த ஒரு தெளிவான அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கிறது. ஏன் நம்ம இன்றைக்கு இருக்கிற உலகத்தினுடைய நிலைமைகளை தெளிவாக அறிந்து கொள்ளணும்னா, நாம் ஆயத்தப்படவும், எந்தெந்த இடங்களில் நமக்கு எதிரான பல கண்ணிகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கும் தக்கதாக. இன்றைய உலகம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஒரு அவசர கதியிலே இயங்கி கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. மாத்திரம் இல்லை, விஞ்ஞானத்தினுடைய அதீத வளர்ச்சி நம்மை அச்சுறுத்துகிறதாக இருக்கிறது. விஞ்ஞானத்தில் நல்ல பக்கமும் இருக்கிறது, அதில் கெட்ட பக்கமும் இருக்கிறது. நல்ல பக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை சுலபமாக்குகிறது. ஆனால் அதே நேரத்தில் விஞ்ஞானத்தினுடைய இன்னொரு முகம் மிக கொடூரமானது, மிக குரூரமானது. விஞ்ஞானத்தினுடைய அதீத வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் நன்மை தருவதை போல காணப்பட்டாலும், ஒருவேளை அதனுடைய அகோரமான முகத்தில் காணப்படுகிற பல பக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நெருங்கி வந்தாலும், எல்லாவற்றையும் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது, அதை பொதுவாக பார்க்கும் பொழுது, இந்த விஞ்ஞான வளர்ச்சி முழுவதும் வேறொரு புதிய பரிமாணத்திற்கு இந்த உலகத்தை இட்டு செல்வதை நம்மால் தெளிவாக உணர முடிகிறது. ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும், நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பல பாதிப்புகளை கொண்டு வருவதோடு மாத்திரம் இல்லாமல், இந்த உலகத்தை வேற ஏதோ ஒரு காரியத்திற்கு ஆயத்தப்படுத்துவதற்காக இது முன்வைக்கப்படுவதை போல ஒரு தோற்றம் நமக்கு தெரிகிறது. வேதத்தை இதனுடைய அடிப்படையில் வைத்து ஆராய்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது, இது கடைசி காலம் என்றும், கடைசி காலத்தில் சாத்தான் விஞ்ஞானத்தை ஒரு பிரதானமான ஆயுதமாக பயன்படுத்தி மனிதர்களை தன்னிடத்தில் ஈர்த்து கொள்ளவும், அவன் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளுகை செய்யவும் இந்த விஞ்ஞானத்தின் மூலம் சாத்தியப்படுத்துகிறான். அதனால தான் இந்த விஞ்ஞான காரியங்கள் புதுசாக என்ன வருது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அது மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி தன்னை ஒன்றாக இணைத்து கொள்ளுகிறது, எதிர்காலத்தில் இந்த விஞ்ஞான வளர்ச்சி என்னவாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதெல்லாம் நம்ம இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆராய்ந்து வருகிறோம். பொதுவாகவே இப்படிப்பட்ட காரியங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா அதனுடைய கட்டு பலம் இறுகி கொண்டே வரும். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, செல்ஃபோனை சொல்லலாம். முதல்ல வரும்போது ஒரு தொலைபேசி ஒரு காலத்தில் வீட்டில் இருந்ததுன்னா, நம்ம அந்த ஃபோன் அடிக்கும்போது, பெல் ரிங் ஆகும்போது நம்ம போய் எடுக்கணும். அதை சுலபம் பண்ணுவதை போல நமக்கு காட்சி அளித்து, நம்ம இருந்த இடத்துல நம்முடைய பாக்கெட்டில் வைத்து கொள்ளலாம், நினைத்த நேரத்தில் எடுத்து பேசலாம்னு சொல்லித்தான் ஃபோன் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னைக்கு ஃபோன் என்பது ஒரு தொலை தொடர்புக்கு மாத்திரமல்ல, பல்வேறு விதமான சமூக நிகழ்வுகள், சமூக வலைத்தளங்கள் எல்லாவற்றோடும் இணைக்கப்பட்டு, இன்னைக்கு அது மனுஷர்களுடைய வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு பொருளை போல தன்னை உட்புகுத்தி கொண்டது. இது மாதிரி தான் ஒவ்வொரு விஞ்ஞான வளர்ச்சியின் காரியங்களும் பின்னால வேற விதமான மாற்றம் அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால நம்ம இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு புதிதாக விஞ்ஞானத்தில் வந்திருக்கிற காரியங்கள் என்னவென்றும், அது இனிமேல் எப்படி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும்
ஆராய்வதற்காக நம்ம காத்திருக்கிறோம். இந்த துறையில் இப்போ நடக்கிற விஞ்ஞான மாற்றங்கள், விஞ்ஞானத்தில் புதிதாக அறிமுகப்படுத்தப்படும் காரியங்கள், இவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கிற ஒரு தேவ மனிதர் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், சகோதரன் ஜேம்ஸ் சிவகுமார் அவர்கள். அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க. நாம் என்ன செய்ய போகிறோம், அவரிடத்துல பல கேள்விகளையும் பல சந்தேகங்களையும் இன்றைய விஞ்ஞான உலகத்தினுடைய அணுகுமுறை நடைமுறைகள் பற்றின காரியங்களையும் தெளிவாக கேட்டறிய போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதல்ல சகோதரர் நம்ம கர்த்தருடைய நாமத்திலே வரவேற்று விடுவோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். பொதுவாக அந்த இன்ட்ரோ வந்து நான் கொடுப்பேன், இந்த ஒரு டிஃப்ரெண்டா நீங்க. அது ஏன்னு கேட்டா, உங்க துறை சம்பந்தமான காரியங்களை நீங்க தான் விளக்கி சொல்லணும். அப்பதான் வந்து நாங்க வந்து புரிந்து கொள்ள முடியும். அதை விட்டு நீங்க கேள்வி கேட்கும்போது நான் விஞ்ஞானி போலவும் எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு தோற்றம் உண்டாகிறது. ஆனா உண்மை அது இல்ல. நீங்க தான் இந்த துறையில இருக்கிறீங்க. இதை குறித்து நீங்க சார்ந்திருக்கிற துறை தாண்டி பல விஷயங்களை நீங்க இப்ப ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு தெரிந்த காரியங்கள் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா அதை வேதத்தோட ஒப்பிட்டு பார்க்கிற காரியங்களை நானும் கொஞ்சம் உள்ள கண்டிப்பா தெரிஞ்ச அளவுக்கு நான் டீட்டெயிலாக சொல்றேன். இன்னைக்கு நாம வந்து என்ன பேச போறோம், என்ன தெரிந்து கொள்ள போறோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதை பற்றி தான் நம்ம இதுக்கு முந்தின ஒரு 2 நிகழ்ச்சிகள்ல நம்ம கொஞ்சம் ஆராய ஆரம்பிச்சிருந்தோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி மொழி திருப்பம் பண்ணப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ரொம்ப உலகத்தை அச்சுறுத்துகிற, சாமானிய மனிதர்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல, ஆனா உலகத்தை எதிர்காலத்துல தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த விஞ்ஞானம் கொண்டு வந்து விடும் என்று பெரிய பெரிய விஞ்ஞானிகளை பயப்படுகிற ஒரு காரியம். அதுதான் செயற்கை நுண்ணறிவு. இதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? ஏதாவது சில காரியங்கள் சொல்லுங்க. ஆமா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது பொதுவாக நம்ம வந்து இப்போ சமீபமாக வந்து ஒரு சில வருஷங்கள் ரொம்ப பாப்புலர் ஆகுது. ஆனால் நம்ம இது ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது வந்து 1950ஸ்லேயே 1950களிலேயே 50 அல்லது 56 இந்த 6 வருஷங்கள்லேயே வந்து இதனுடைய துவக்கம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதை குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா, இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய ஒரு ஃபாதர், எப்படி நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர், அது மாதிரி சார்ல்ஸ் பாபேஜ் அவர்களை போல வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபாதர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி யாருன்னு கேட்டிங்கன்னா ஜான் மெக்கத்தி அப்படின்ற ஒரு 1950களிலே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட கூட வந்து ஆலன், அவரும் ஒரு கூட சயின்டிஸ்ட். ஆனா இந்த விஞ்ஞானம் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து வெளி உலக புழக்கத்துக்கு கொண்டு வரப்படலை. ஆமா, கொண்டு வரப்படலை. அதுதான் சொல்றேன். அதாவது இதனுடைய துவக்கம் வந்து 1950ஸ்ல இருந்தா கூட இப்பதான் சமீப காலமாக ஒரு சில வருஷங்களாக ஒரு ரொம்ப பாப்புலரா பேசப்படுது. இப்போ அவங்க அந்த காலத்துல அவங்க இதை வந்து ஒரு வித்து அப்பமே போட்டு அதை ட்ரை அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் வந்து நம்ம கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கேம்ஸ் விளையாடும், கம்ப்யூட்டர் கேம்ஸ், அதுவே சிஸ்டமே விளையாடும். இப்போ நம்ம சிஸ்டம் கூட விளையாடலாம். அந்த மாதிரி சில கேம்ஸ் வந்து 1950ஸ்லேயே வந்து இதை ட்ரை அவுட் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்ச நாள் இப்படி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அது பெருசாக அதை பற்றி பேசப்படல. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற காரியங்களை பற்றி பேசப்படல. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குறிப்பாக இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு பெரிய ஒரு டாபிக்கு. அது எதுக்குள்ளே வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்ற ஒரு பெரிய வேர்ல்டு. அது துறை சார்ந்து படிக்கிறவங்களுக்கு தெரியும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அதில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு பிரான்ச்னு கூட சொல்லலாம். அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து தனியாக வந்து இயங்குறது இல்லை. அது என்ன பண்ணாங்கன்னா, அதோட கூட வந்து மிஷின் லாங்குவேஜ்னு ஒரு கான்செப்ட் வருது. அதனுடைய ஒரு இது மாதிரி. அதுக்கு கீழே வந்து டீப் லேர்னிங் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வருது. இந்த பல விஷயங்களையும் எல்லாத்தையும் இணைத்து தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பொதுவாக எல்லாருக்கும் விளங்கிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லும்போது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம அது பெருசாக வந்து அது நமக்கு தெரியறது இல்லை. ரொம்ப காமனான சில எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கூகுள் மேப் எடுத்துக்கலாம். அந்த கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு போகக்கூடிய இடம், இங்கேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த இடத்த நம்ம வந்து லுக் பண்ணி போட்டுருவோம். அது ஒரு 2-3 ஆப்ஷன் சர்ச் பண்ணி இது ரூட்டில் போனீங்கன்னா இது ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடும். அப்போ அந்த ரூட்டில் நம்ம கிளிக் பண்ணி போயிட்டே இருப்போம். போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அது சொல்லுவோம், ஐ ஹாவ் எ ஃபாஸ்டர் ரூட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு ரூட் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், நீங்கள் போறீங்களா அப்படின்னு கேட்கும். அப்போ அது ஒரு சின்ன ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதில் பயன்படுத்தப்படுது. நம்ம போயிட்டு இருக்கிற ரூட் வேற, அது வந்து உள்ள வருது. அப்போ இது ஒரு ஸ்மால் இதுதான். அது நம்ம டெய்லி லைஃப்ல பயன்படுத்துறோம். அதுவாகவே அந்த இடத்த வந்து கணக்கிட்டு நமக்கு சொல்லுது இப்படி ஒன்று இருக்கு கணக்கிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஒரு இடத்துல நம்ம போகக்கூடிய இடத்துல ஒரு டிராஃபிக் இருக்கு ஆன் த வேல, சரி, அது சொல்லி டைவர்ட் பண்ணி காட்டும். இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சின்ன ஒரு எக்ஸாம்பிள்.
அதே மாதிரி இன்னும் வேறு சில அப்படி காரியங்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய அந்த கூகுள் அசிஸ்டன்ட்ஸ், இந்த பர்சனல் அசிஸ்டன்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து அலெக்ஸா நம்ம நிறைய வீடுகளில் இப்போ பயன்படுத்துகிறாங்க. எப்படி குழந்தைங்களை வந்து பேர் சொல்லி கூப்பிட்றாங்க, அந்த மாதிரி இப்போ அலெக்ஸாவை வந்து பேர் சொல்லி கூப்பிட்டு இதை ஆன் பண்ணு, அதில் என்ன இந்த பர்டிகுலர் வேலைகளை செய்ய அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் வருது. அப்போ வந்து அந்த ஒரு மெஷினுக்கு எந்த ஒரு நார்மலான ஒரு மெஷினுக்கு அந்த மெஷினுக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து விட்டுறாங்க. அப்போ வந்து அது குறிப்பிட்ட சில வேலைகள் வந்து அது செய்யுது. இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல அதாவது பொதுவாக வந்து அந்த நாட்களில் இந்த எந்திரங்கள் வந்து அறிவு இல்லாமல் இருக்கும். ஆமாம், நம்ம கொடுக்குற கட்டளையை தான் அது வந்து உபயோகப்படுத்தும். அப்போ அதை தானாக வந்து சிந்திச்சு அந்த ஒரு காரியம் செய்யாது. நான் வந்து கமெண்ட்ஸ் கொடுப்பேன், கம்ப்யூட்டர் கூட கமெண்ட்ஸ் வந்து நான் கொடுப்பேன், அது வந்து வேலை செய்யும். கரெக்ட். ஆனால் இப்போ நம்ம கொடுக்குற கமெண்ட்ஸை வச்சு தானாகவே ஒரு முடிவெடுத்துக்கொள்கிற மாதிரி அடுத்த கட்ட பரிமாணத்துக்குள்ள இந்த எந்திரங்கள் போயிருக்குன்னு சொல்ல வரீங்க. கரெக்ட். அதுதான் வந்து நம்ம அந்த மெஷினுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ள கொடுக்கும், அதுக்கு ஒரு அறிவை நம்ம வந்து உள்ள கொண்டு வரும். இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நம்ம நிறைய அந்த ஷாப்பிங் கார்ட்லாம் நம்ம போவோம். சரி, நம்ம அதிகமாக இந்த அமேசான் இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம ஷாப்பிங் கார்ட்டில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணிட்டு இருப்போம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கிளாஸஸ் தேடிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அது தேடிட்டே இருக்கும்போது வந்து நான் ஆல்மோஸ்ட் வாங்க போகிற நேரத்தில் அது இன்னொன்று சொல்லும், கிளாஸ் கூட நீங்கள் இதையும் சேர்த்து வாங்கலாமே அப்படின்னு சொல்லும். அது சிம்பிள் விஷயம் மாதிரி தெரியும். நான் ரொம்ப காமனான எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடியது. ஒருவேளை இது வந்து ஒரு கமர்ஷியல் யுக்தி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு ப்ராடக்டோட இன்னொரு ப்ராடக்ட் சேர்த்து வைக்கிற மாதிரி. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த லாஜிக்ஸ், அல்காரிதம்ஸ் எல்லாமே அதுக்கு ரிலேட்டடாகவே கண்டுபிடிப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் வாங்கும்போது இது ஒரு மைக்கு வாங்கலன்னு சொல்லாது, அது சம்பந்தமான காரியங்களை வந்து அது சொல்லும். இது வந்து இப்போ பரவலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்கள். இன்னும் நிறைய மேலை நாடுகளும் சரி, இந்தியாவிலையும் சரி, அடுத்து காமனாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர்லெஸ் கார். ஓகே, டிரைவரே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறி உட்காந்துட்டு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்ம கொண்டு போக வேண்டிய லொக்கேஷனில் அதுவே கொண்டு போயிடும். ஆமாம், அது சில கண்ட்ரீஸில் அது வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு, சில கண்ட்ரீஸில் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ என்ன சொல்ல வரோம்னா, அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம அறிந்தோ அறியாமலோ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அது வந்து அது ஒருவேளை நம்மளை கைமீறி போயிடுமோ அப்படின்னு ஒரு பயமும் வந்து நமக்கு இருக்கு. இல்லை, இப்போ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு கேள்வி வருது. இப்போ நடைமுறையில் வந்து பல காரியங்களில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதை நம்ம வந்து விளங்கிக் கொள்ள முடியுது. ஆனால் நீங்கள் 1950களிலேயே இதனுடைய காரியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க. 1950கள் நாங்கள் வந்து 60 அந்த மாதிரி நேரங்களில் நாங்கள் பிறந்தது. அப்போ உள்ள சூழ்நிலைகளை வந்து நான் பார்த்துருக்கிறேன். அப்போ ஒரு டிவி கூட நம்ம இல்லாத ஒரு காலம், ஒரு ஃபோன் இல்லாத ஒரு காலம். ஃபோன் அப்படின்னு கேட்டால் ஒரு தெருவில் வந்து ஒரு 100 வீட்டுக்கு ஒரு வீட்டில் தான் ஃபோன் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இவங்க ஸ்பெசிஃபிக்காக எந்தெந்த துறைகளில் இதை வந்து உபயோகப்படுத்தியிருப்பாங்க? ஏன்னா அந்த 60 காலகட்டங்களில் இந்த விண்வெளி சம்பந்தமான ஆராய்ச்சிகள் பயன்படுத்தப்பட்டது. விமானத்துல கூட பாத்தீங்கன்னா ஆட்டோ பைலட் சிஸ்டம் இருக்கு. அப்ப அதுல கூட அவங்க பயன்படுத்தினாங்க. அது மாதிரி அப்ப அது வந்து வெகுஜன பயன்பாட்டுக்குள்ள வராம இருந்த போதிலும் ஆனா சில துறைகள்ல அது வந்து உபயோகப்படுத்தப்பட்டது அப்படின்னு நீங்க சொல்ற வச்சு புரியலாம். அந்த மாதிரி அது வந்து எதுல முதல்ல அதை வந்து உபயோகப்படுத்தியிருப்பாங்க? ஆமா, பொதுவா வந்து நம்ம எந்த ஒரு கண்டுபிடிப்புகளுமே பார்த்தா மேக்சிமம் வந்து அந்த இராணுவம், மிலிட்ரி இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல வந்து பயன்படுத்துறாங்க. இது ஸ்பெசிஃபிக்காக அந்த காலத்தில் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் இது வந்து ஒரு முற்போக்கு கருத்தாக வந்து இதை வந்து நம்ம எப்படியா உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற ஆராய்ச்சிகள் வந்து அந்த நேரத்தில் நடந்திருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை அது ஒரு சயின்டிஸ்ட் அந்த மாதிரி ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான அட்வான்ஸான சில ரிலேட்டடான விஷயங்களுக்கு பயன்படுத்தலான்னு கூட யோசிச்சு பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஏதோ சில காரணங்களாக சில விஷயங்கள் வந்து ஏற்கனவே இருந்ததை இன்னைக்கு வந்து ரொம்ப எளிமைப்படுத்தி எல்லா சாதாரண மனிதர்களும் பயன்படுத்துற மாதிரி கொண்டு வர்றாங்க நிறைய விஷயங்களை. அந்த நாட்கள் வந்து ராக்கெட் அனுப்புனாங்க. இப்போ வந்து ஒரு ப்ளூடூத் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஒரு வயர்லெஸ் சிஸ்டம் சொல்றோம். அப்ப அந்த சிஸ்டம் வந்து அப்பவே அந்த ராக்கெட்ல பயன்படுத்தி இருப்பாங்க. இங்க இருந்து வான்வெளியில வந்து உலாவற ஒரு ராக்கெட்டை கட்டுப்படுத்தவும் ஒரு ரிமோட்ல அது பண்ணிருப்பாங்க. அதுக்கு வந்து நீளமா ஒரு கேபிள் போட நமக்கு முடியாது. அப்ப அந்த சிஸ்டம் வந்து இருந்திருக்கு ஏற்கனவே. ஆனா அது வந்து வெகுஜன பயன்பாட்டுக்குள்ள வரல. அதை இன்னும் வந்து எளிமைப்படுத்தி சாதாரண மனிதர்களும் பயன்படுத்துற மாதிரி இப்ப கொண்டாந்துருக்காங்க. கண்டிப்பா. இதுல இன்னொரு பாயிண்ட்டுமே சொல்றேன். இப்போ நம்ம மொபைல் போன்ஸ், இப்போ இந்த செல்போன்ஸ் எல்லாம் இப்போ வந்து நம்ம வந்து
ரொம்ப பரவலாக்கப்பட்டு எல்லாருமே பயன்படுத்தினா கூட செல்போனுடைய துவக்கம் வந்து 1950களே வந்துருச்சு. ஓஹோ. ஆமா, அதனுடைய அந்த நினைவாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சில ஆர்டிக்கல்லாம் நான் பார்த்தேன். இத்தனை வருஷம் ஆயிருக்கு செல்போன் கண்டுபிடிச்சு. நான் போய் யோசிச்சேன், இத்தனை வருஷம் ஆயிடுச்சா செல்போன்? 1950 கைக்கு வரதான் லேட் ஆயிருக்கு. கைக்கு வரதான் லேட் ஆயிருக்கு. அப்போ வந்து சில விஷயங்கள் வந்து அதனுடைய துவக்கம் பல வருஷங்கள் முன்பாக ஆரம்பிக்கப்பட்டா கூட இங்க வந்து சேர்றதுக்கு தான் ஒருவேளை லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அது பரவலாக்கப்படுறது கொஞ்சம் லேட் ஆகுது. ஆமா, இல்ல ஒரு குறிப்பிட்ட துறைகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு டெக்னாலஜி அது பரவலாக்கப்படும் போது எல்லா வெகுஜனத்தின் கையிலையும் கொண்டு சேர்க்கும் போது அதுக்கு பின்னால வேற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு திட்டமும் இருக்கலாம்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அது வந்து ராக்கெட்ல பயன்படுத்துறதும் ஒரு விமானத்துல பயன்படுத்துறதையும் இன்னைக்கு நான் சர்வசாதாரணமா என்னுடைய வீட்லயும் குடும்பத்திலையும் பயன்படுத்துறேன். அந்த அளவுக்கு வந்து கொண்டு வர்றாங்கன்னு சொன்னா அது வேற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதை பற்றி நம்ம கூட அப்புறம் பேசலாம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நீங்க சொல்றீங்க. எந்திரங்களுக்கு ஊட்டப்பட்ட அதிகபட்ச அறிவு. கரெக்ட். அந்த அறிவுக்கு பேர் தான் நம்ம சொல்றோம். இதை வந்து நம்ம சொல்லிட்டோம் பொதுவா. ஆனா நான் சாதாரணமா இன்றைக்கு ஒரு எளிய கிராமத்துல ஒருவர் உபயோகப்படுத்துற ஏதாவது ஒரு காரியத்துல இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எங்க வேலை செய்யுது அப்படிங்கறத நீங்க சொன்னீங்கன்னா நாங்க எதெல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறத நேயர்கள் வந்து புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம பெரிய பெரிய விஷயங்களை சொல்றதை விட அன்றாட வாழ்க்கையில ஒரு கிராமத்துல இருக்கிறவரு பயன்படுத்துற ஏதாவது ஒரு காரியம் அது பின்னால வந்து அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா நல்லா. அது நம்ம பல எக்ஸாம்பிள்ஸ் பேசியிருக்கிறோம். அதுல வந்து இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா, இப்போ எல்லாருடைய கையில வந்து ஃபோன் வந்துருச்சு. ஆமா, அந்த அமேசான் எக்ஸாம்பிளே கூட எடுத்துக்கலாம். அதாவது நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்த வாங்க போறோம் அப்படின்னா அதுக்கு அடிஷ்னலா இன்னொரு விஷயத்த வந்து இதையும் சேர்த்து நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அது ஒண்ணு. அதே மாதிரி இந்த மேப் எக்ஸாம்பிளுமே எல்லாருமே மேப் பயன்படுத்துறாங்க. ஆட்டோ டிரைவர்ஸ் கூட, ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாருமே வந்து அந்த டூ வீலர்ல போறவங்க எல்லாருமே இப்ப அந்த மேப்பை பயன்படுத்துறாங்க. அந்த மேப் வந்து சிட்டிஸ் இருக்கிறத அப்படியே காமிச்சிட்டே வந்துச்சுன்னா அது வேற. அது போகும்போதே அதுவே ஒரு முடிவெடுத்து நீங்க வந்து வேற ஒரு வழியில போகலாம் அப்படிங்கறத சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல தான் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது அதிகமாக. அது ஒரு மனிதன் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்குது. ஒரு மனிதன் வந்து எப்படி நம்ம வந்து பொதுவா போகும்போது எந்த ஒரு விஷயத்தையுமே ஷார்ட்கட் பண்றதுக்கு நினைப்போம். அது மாதிரியான ஒரு அறிவை வந்து அதுக்குள்ள வந்து கொண்டாந்து இருக்கிறாங்க. ஆமா, இன்னொன்னு சொல்லணும்னா, இப்ப நீங்க கிராமங்கள்னு சொல்லும் போது பொதுவா வந்து ஒரு காலத்துல வந்து கையில அட்ரஸ் எழுதிட்டு போகும்போது இந்த அட்ரஸ் எங்க இருக்கு, எப்படி போகணும்லாம் கேட்ட காலங்கள் உண்டு. ஆனா அதே போல இப்ப இருக்கிற அந்த கிராமங்கள் வந்து எல்லா இடங்களுமே வந்து இந்த மொபைல் போன் வந்ததுனால அதிகமா யாருமே அப்படி அட்ரஸ் கேட்டு நம்ம பாக்குறது இல்ல. மேக்சிமம் இந்த மேப்ஸ் இது மாதிரி பயன்படுத்தி தான் யூஸ் பண்றாங்க. அதுலயும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி காரியங்கள் வந்து உள்ள வந்துருது. ஆமா, இதுல இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும்னா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ ஃபேமஸா இருக்குதுன்னு ஓகே. பொதுவாக வந்து ஐடி துறைகள்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்திலையும் ஒரு டெக்னாலஜி ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். சரி, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அந்த சி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க, C++. அது ஒரு அடிப்படையான ஒரு பேஸான ஒரு லாங்குவேஜ். இப்பவும் அது ஃபேமஸ் தான் இருக்கு. ஆனால் கொஞ்ச நாட்கள் கழிச்சு அப்படி போகும்போது வந்து அடுத்த கட்டத்தில் வேற ஒரு டெக்னாலஜி கொண்டு வருவாங்க. சரி, அது பார்த்தீங்கன்னா ஜாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து அந்த காலம்னா ஒரு 25 வருஷத்துக்குள்ள அதுக்குள்ளே மாறின விஷயங்கள் தான். அப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஃபேமஸாக போகும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காலங்கள் 90s வந்து பார்க்கும்போது இந்த .com பஸ்ட் அப்படின்னு வந்துச்சு. .com பஸ்ட்னு சொல்லும் போது எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு .com வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணாங்க. இப்பதான் நம்ம அதிகமா வந்து எல்லா இடத்துலயும் வெப்சைட்ஸ் இருக்கு. அப்போ வந்து அந்த அளவுக்கு பரவலாக்கப்படல. சரி, இப்போ இந்த .com பஸ்ட்னு வரும்போது அதுக்கு உண்டான சில டெக்னாலஜிகள், அந்த ஜாவா ரிலேட்டடான டெக்னாலஜி, மைக்ரோசாஃப்ட் ரிலேட்டடான டெக்னாலஜி, அப்படி பல விஷயங்கள் வந்து அந்த காலத்துல வந்து அப்படி ஃபேமஸா இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச காலங்கள் வந்தோம்னா அது அப்படியே ஒரு மாதிரி குறைஞ்சு போய் கிளவுட் கம்ப்யூட்டிங்னு போயிட்டாங்க எல்லாமே. அப்போ நீங்க வந்து டேட்டா வந்து மெயின்டைன் பண்றது கஷ்டம், சர்வர் மெயின்டைன் பண்றது கஷ்டம் அப்படின்னு போட்டு இப்போ கிளவுட் கம்ப்யூட்டிங் போயிட்டாங்க. இப்போ அது கொஞ்சம் அது இருக்கு, இருந்தாலும் அது அப்படியே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி டேட்டா சயின்ஸ் வந்தது. இப்போ அதெல்லாம் தாண்டி லேட்டஸ்டா நிக்கிறது வந்து இப்போ இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லாங்குவேஜ், டீப் லாங்குவேஜ், இதெல்லாம் வந்து இப்போ பரவாயில்ல எல்லா இடத்துலயும் வந்து நம்ம பாக்குற ஒரு விஷயமா இருக்கு. இல்ல வசனத்துல கூட இதை பத்தின ஒரு காரியம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சொரூபத்தை உண்டு பண்ணி ஒரு ஸ்டாச்சு வச்சுங்களேன், ஒரு சிலை, அது உண்டு பண்ணி அதுக்கு வந்து ஒரு ஜீவனை கொடுக்கறாங்க. அந்த உயிரை கொடுக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ வந்து உயிர் அப்படின்னு சொல்லும்போது 2 விஷயங்கள்ல அது வந்து முக்கியமா செயல்படுறதை நம்ம பார்க்கிறோம். அதுல வந்து ஒன்று நம்முடைய சிந்தனை, சிந்திச்சு ஒரு காரியத்தை முடிவெடுக்கிறது. அடுத்து செயல்படுவது. இந்த 2ம் வந்து
உயிருள்ள ஒரு பொருள் செய்யக்கூடிய ஒரு காரியம். ஒன்று வந்து சிந்தனை, இன்னொன்று வந்து நம்ம செயல்படுகிறோம். நம்ம வந்து சிந்திக்கிறத செயல்ல கொண்டு வரோம். சரி. யாருடைய உதவியும் இல்லாம. ஒரு எந்திரம் செய்யும், அது மற்றவர்களுடைய உதவியில தான் செய்யும். நான் வந்து அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்கணும், நான் ஒரு சுவிட்சை ஆன் பண்ணணும், அப்ப செய்யும். இது வந்து என்னன்னா தானாகவே யோசித்து ஒரு காரியத்தை செய்யும். அப்ப இன்னைக்கு விஞ்ஞானத்துக்கு மனிதர்களுடைய உதவி இல்லாமல் விஞ்ஞானம் இயங்க முடியாதுங்கிறது போக, தன்னிச்சையாகவே அந்த விஞ்ஞானம் தன்னை இயக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ள இப்ப கொண்டு வர்றாங்க. விஞ்ஞானத்தினுடைய அடுத்த பரிமாணம் தானே சிந்திக்கும், தானே செயல்படும். இந்த இடத்துல ஒரு இது வந்துச்சுன்னா நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம், அதுவாவே பார்த்தா அந்த இடத்த வந்து அது கரெக்ட் பண்ணிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி ஒரு விஞ்ஞானம் கொண்டு வரும்போது இந்த ஸ்டாச்சுக்கு, ஒரு சிலைக்கு உயிரூட்டுகிற முயற்சியினுடைய முன்னோடி அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். கண்டிப்பா எடுத்துக்கலாம். அதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க முடிச்ச பிறகு நான் சொல்றேன். இல்ல அவ்வளவுதான், நான் இது கேள்வி. ஆமா, அந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க ரொம்ப சரியான பாயிண்ட் நீங்க சொன்னது. ஏன்னா இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து ஒரு 3 கட்டமா பிரிக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய செயல்பாடுகள் வந்து ஒரு 3 லெவல் மாதிரி 3 கட்டமா நம்ம பிரிக்கலாம். ஒன்று ஃபர்ஸ்ட் லெவல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நார்மல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரி, இது ஃபர்ஸ்ட் லெவல். அதாவது நார்மலாக செய்யக்கூடிய விஷயங்களை வந்து எப்படி ஒரு கம்ப்யூட்டர் செய்யுமோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வந்து அது செய்யும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த அலெக்சாக்கோ அல்லது ஒரு சிரிக்கோ இந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு கமெண்ட் கொடுத்து இதை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது எந்த கேள்வியும் கேட்காது. ஓகே, நீங்கள் சொல்கிறத அப்படியே நம்ம பண்ணிடுறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல். இது வந்து ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, அது எப்படின்னா நம்ம ஒரு பர்டிகுலராக ஒரு பொருளை கொடுத்து, ஒரு ரோபோட்டை கொடுத்து, நீ போய் இந்த பொருளை வந்து இங்கேருந்து அங்கே கொண்டு போய் வெய்யி அப்படிங்கிறோம். அப்படி வைக்கும் போது நடுவில் அது போகும்போது என்ன பண்ணுது, ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக் வருது, ஏதோ ஒரு தடை வருது, ஒரு கல் வந்துருச்சு. அப்போ அது கல் வரும்போது ஒரு தாண்டி போகணும் அப்படின்ற ஒரு அறிவு அதுக்கு வருது. அது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். அப்போ அதை தாண்டி போகுது. அந்த முதல் கட்டத்தில் நீங்க சொன்னது வந்து இப்படி தாண்டாது. அந்த இடத்துல போச்சுன்னா தட்டி அப்படியே நின்றோம். நம்ம நார்மலா வந்து ஒரு சிம்பிளான சில கமெண்ட்ஸ்லாம் செய்யக்கூடியது. சரி, அதிக அளவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது இல்லை அப்படி எடுத்துக்கலாம். ரெண்டாவது வர்றதுதான் வந்து இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். சரி, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த ரோபோ தான். ஆமா, ரோபோல வந்து நம்ம நிறைய வீடு கிளீன் பண்றது கூட இப்பதான். ஆமா, அதனால வந்து இந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குன்னா அதை அப்படியே நான் பார்த்தேன். அந்த வீடு கிளீன் பண்றதுல வந்து என்ன செய்யுதுன்னா, ஒரு சார்ஜர் இருக்கு. சார்ஜர்ல தான் இந்த ரோபோவை கொண்டாந்து உள்ள வைக்கிறோம். சரி, அந்த சுவிட்ச் சார்ஜர் மாத்திரம் பண்ணிட்டோம். அது என்ன செய்யுதுன்னா, அதான் தனக்கு வேண்டிய அளவு அந்த சார்ஜ் எடுத்துட்டு நம்ம வந்து கமெண்ட் இது கொடுத்து வச்சிருக்கோம், இந்த இடத்த கிளீன் பண்ணணும். முதல்ல அந்த இடத்த விட்டு கீழே இறங்கி அது சுத்தப்படுத்த வேண்டிய இடத்தினுடைய நீளம் அகலம் இது என்ன அப்படிங்கிறத முதல்ல கால்குலேட் பண்ணுது. கால்குலேட் பண்ணிட்டு அப்படியே மூவ் ஆக ஆரம்பிக்குது. சரி, அது வந்து குறிப்பிட்ட ஒரு திசையில முதல்ல ஒவ்வொரு ஏரியாவா கிளீன் பண்ணுது. கிளீன் பண்ணிட்டு அந்த பவர் குறையும் போது நான்லாம் போக வேண்டியது இல்லை, அதுவாகவே ரிட்டர்ன் ஆகி அந்த சார்ஜர்ல போய் உட்கார்ந்து மறுபடியும் சார்ஜ் எடுத்துட்டு எந்த இடத்துல விட்டுச்சோ அதுல இருந்து ஆரம்பிச்சு பண்ணுது. அதுல வந்து இடையில ஒரு சோஃபா இருந்தா, ஒரு இது இருந்தா, அந்த இடத்துல இருந்து அது வேற ஒரு அந்த வழியை எடுத்துக்கொண்டு அது போகுது, அல்லது கீழே உள்ள நுழையுது, அல்லது அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு தடை இருந்ததுன்னா அந்த தடை இருக்கிற இடத்த போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிடுது. இந்த இடம் இருக்குதுனால என்னால சுத்தப்படுத்த முடியல அந்த இடத்த அப்படின்னு சொல்லுது. அப்ப நான் வந்து உடனே பாத்துக்கலாம் என் செல்போனோட. அப்ப இதெல்லாம் வந்து அதுவாவே சிந்திச்சு செய்யப்படுது இல்லையா? இப்ப இந்த இடத்த கூட்டு, இந்த இடத்த பெருக்கு, நம்ம யார்ட்டையும் சொல்ல வேண்டியது இல்ல. இந்த ரோபோ வந்து எனக்கு தெரியல இது யாருக்கு அதிக உதவியா, அது வந்து ஆண்களுக்கா பெண்களுக்கான்னு தெரியல, கிளீன் பண்ணக்கூடிய இந்த ரோபோ. ஏன்னா 2 பேருமே தான் கிளீன் பண்றாங்க இப்போ உள்ள காலகட்டம் வந்துருச்சு. எனிவே, அது இதனுடைய இன்னொரு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறிப்பா வந்து இந்த மிலிட்ரியில வந்து அதிகமா அது வந்து யூஸ் பண்றாங்க. மிலிட்ரியில அதாவது இவ்வளவு நாள் வந்து எந்த விதமான ஒரு உயிர் சேதம் வராம ஒரு ரோபோ டாக்னு சொல்லலாம், இது வந்து ஒரு ஆக்சுவல் ரோபோவே, அதை அவங்க என்ன கன்னோட கொடுத்துட்றாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அது எப்படின்னா, நீங்க அந்த கன் எல்லாம் கொடுத்துட்டு அந்த பாயிண்ட்ஸ் இந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டா அந்த இடத்துக்கு போகுது. ஓகே, இன் கேஸ் வந்து நடுவில் வந்து ஒரு கல்லோ அது ஏதோ இருந்ததுன்னா அது தட்டினா கூட அது கீழே விழுந்தாலும் எழுந்துருது. அதை டெஸ்ட் பண்றாங்க. நடந்து போகுது, போகும்போது ஒரு கல் ஒரு பாக்ஸ் இருக்கு, உடனே அதை அப்படி டைரக்ஷன் மாற்றி அப்படி போகுது. இன்னொருத்தர் பக்கத்தில் இருக்கிற வேணும்னே வந்து அதை அப்படியே அப்படி இந்த ரோபோ நடந்து போகும்போது தள்ளி விடுறாரு, அது அப்படி கீழே விழுந்துருது. கீழே விழுந்தா திருப்பி அதை எழுந்து மறுபடியும் அப்படி இப்படி பார்த்துட்டு எந்த டைரக்ஷன்ல போகணும் எல்லாம் அப்படி ரீகால்குலேட் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக அது போக வேண்டிய இடத்துக்கு போகுது. அப்போ வந்து இதனுடைய 2வது பரிமாணம் வருது, அதாவது ஜென்ரல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்போ நம்ம விழுந்தாலும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு அது கரெக்டாகும். இது வந்து ஓகே. இப்போ வரைக்கும் நம்ம பார்க்குற விஷயங்கள், நம்ம சுற்றி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு எந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை பேசக்கூடிய விஷயங்கள்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஒன்று ஃபர்ஸ்ட் லெவல், எல்லாம் மேக்ஸிமம் செகண்ட் லெவலில் கொஞ்சம் டச் பண்ணிட்டு இருக்காங்க.
ஆனா இவங்க சொல்லக்கூடிய அதுதான் அந்த 3வது பாயிண்ட் தான் நீங்க சொன்னதுன்னு நான் டச் பண்ண விரும்புறேன். அது என்னன்னா இந்த சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது வந்து நம்ம இன்னும் பார்க்கல. ஒரு இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஆனா ஒருவேளை இப்ப நடைமுறையில் இருக்கும். நமக்கு வந்து அதிகமா வந்து பரவலா நம்ம யூஸ் பண்ற அளவுக்கு அது நம்ம கைகளை வரல. கரெக்ட். ஆனா கண்டிப்பா இருக்கும், டவுட் இல்லை. இது வந்து என்னன்னா இதுக்கு வந்து சில எமோஷன்ஸும் அந்த சிந்திக்கக்கூடிய செயல்பாடுகள்லாம் வேற மாதிரி இதுக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நம்ம இந்த சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு ரோபோவே இருக்குன்னு வச்சுப்போம், இல்லை ஒரு ட்ரோனே இருக்கட்டும், ஏதோ ஒரு பர்டிகுலர் மெஷின். இப்போ அதுக்கு நம்ம ஒரு கட்டளை கொடுக்குறோம், நீ போயிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து நீ வந்து இது பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அது போயிட்டு இருக்கு. திடீர்னு போகும்போது வந்து அதுக்கு அனலைஸ் பண்ணிடும்ல, எல்லா பேக்ரவுண்ட்லாம் பண்ணி கண்டுபிடிச்சிடும், நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அது போயிட்டு இருக்கு. போகும்போது நம்ம மனசை மாற்றிட்டு, இல்லை இப்போ இவரை வந்து எதுவும் பண்ண வேண்டாம், இவர் வந்து தெரிஞ்சிட்டாரு, இல்லை விட்டுரு, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் நம்ம சொல்லி நம்ம மனசை மாத்தினா கூட, நம்ம மனசை மாத்தினாலும் அது உடனே புரிஞ்சுக்கிறது, அது மாத்தாது. ஏன்னா அதனுடைய எமோஷன் ஈகோலாம் வந்துரு, அதுக்கு வந்து இது வந்து என்னன்னா மனிதனுடைய இதுதான் ஆபத்தானது. அப்போ மனிதனுடைய கட்டுப்பாட்டை மீறிடுது. இது இவ்வளவு நாள் இவன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த ஒரு விஷயம் வந்து கட்டுப்பாட்டை மீறி அடுத்த கட்டத்துக்கு போயிடுது. அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நம்ம சொல்றதையே அது கேட்காது. இந்த மாதிரி வந்து காரியங்கள் வந்து இந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸுக்கு வருது. இங்கதான் நீங்க சொன்ன அந்த விஷயம், அந்த ஸ்டாச்சுடைய என்ன ஸ்டாச்சுவோட விஷயம் வரும்போது அங்கதான் நம்ம டச் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம பல காரியங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய பயன்பாடு இப்போ நம்ம கண்கள் காணவே இப்போ வந்து உள்ள நிறைய வந்தாச்சு. அந்த பல பயன்பாடுகள் பற்றி சொல்லும்போது நம்ம ஒரு சமுதாய வாழ்க்கையில், ஒரு வியாபாரத்தில், ஒரு இந்த மாதிரி காரியங்களில், ஒரு பிரயாணத்தில், ஒரு ட்ராவலில், ஒரு ஃப்ளைட் டெக்னாலஜி, ஒரு ராக்கெட் டெக்னாலஜி, இதில் எல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னு நம்ம ஏற்கனவே அதை இந்த மாதிரி காரியங்களை பற்றி சொல்லிட்டோம். இப்போ நம்ம நேயர்களுக்கு முக்கியமாக என்ன தெரியணும்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த எந்திரங்களுடைய தலையீடு இது வந்து உள்ள நுழைந்தால், இப்பவே ஏற்கனவே உள்ள நுழைஞ்சாச்சு, அப்படி உள்ள நுழைந்தால் அது என்னென்ன விதமான பாதிப்புகளை உண்டு பண்ண வாய்ப்பு இருக்கும், அல்லது இப்பவே அது வந்து உள்ள நுழைஞ்சிருக்குதா, உலகத்தினுடைய எந்தெந்த பகுதிகளில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தப்படுது. நான் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, முதல் காரியமா முதல்ல சபைகள் வந்து தோன்றின காலத்திலிருந்து பல காலமாக எந்திரங்களுடைய தலையீடு இல்லாமல் தான் சபைகள் நடந்துகிட்டு இருந்தது. ஆதி திருச்சபையில இருந்து அதுக்கப்புறம் நம்ம எங்க காலத்துல கொஞ்சம் முன்னால வரைக்குமே எல்லாமே மனிதர்களால் இயக்கப்படுகிற மேனுவல் தான். ஒரு மியூசிக் கூட மனிதர்கள் வந்து இயக்கக்கூடிய ஒரு ட்ரம்பட்டோ ஒரு எக்காலமோ அது எல்லாமே மேனுவல் தான் வந்து எல்லாமே யூஸ் பண்ணாங்க. ஆனா சமீப காலத்துல பாத்தீங்கன்னா வேத புஸ்தகத்துக்கு மாற்றாக கூட ஒரு போனு, ஒரு டேபு போன்ற காரியங்கள் வந்து உள்ளே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு பிரசங்கத்தை தயாரிக்கிற கூட இப்ப அதுக்கு வந்து சில நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஒரு பிரசங்கத்தை எப்படி தயாரிக்கிறது, அது போய் அவங்க வந்து இன்டர்நெட்லயே தேடி சர்ச் பண்ணி ஒரு கிருபைனா என்ன அப்படின்னு சொன்னோன்னே அதையே வந்து எல்லாமே எடுத்து கொடுத்துருது, சர்ச் பண்ணுது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த எந்திரங்களுடைய தாக்கத்தை வந்து இன்னைக்கு சபைகளுக்குள்ள நிறைய நம்ம அறியாமலே பயன்படுத்துறோம். பாஸ்டர் மேல இருந்து பிரசங்கம் பண்ணும் போதே ஒரு லேப்டாப் வச்சு பிரசங்கம் பண்றாரு. அதுல தான் பார்த்துக்கிட்டே அவர் வந்து பிரசங்கம் பண்றாரு. நாம எப்படி ஒரு குறிப்பு எழுதி வச்சிருக்கிறோமோ அது மாதிரி அவர் சொல்ற வார்த்தைகளை கீழே உட்கார்ந்துருக்கிற விசுவாசிகள் தங்கள் கையில இருக்கிற செல்போன்ல தான் அதை பாக்குறாங்க. அதை உடனே அந்த வேத புஸ்தகத்தை எடுத்துட்டு அந்த பக்கத்தை வந்து திருப்பி பார்க்குறாங்க. திருப்பி பார்க்கும்போது பாஸ்டர் ஒன்று சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த கிருபை பற்றி பேசுறாருல, அந்த கிருபைங்கிற வார்த்தையில தட்டி உள்ள பார்த்தா இவங்க மேலதிகமா அதை குறித்து அந்த இன்டர்நெட்ல என்ன சொல்லியிருக்குங்கிறத இவங்களும் கீழே உட்கார்ந்தே பார்க்குறாங்க. இந்த மாதிரியான பயன்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள தலை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம கண்கள் காண இப்போவே. இப்ப இதனுடைய அடுத்த கட்ட பரிமாணமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள நுழைஞ்சிருச்சா, எந்தெந்த இடங்கள்ல இது வந்து நுழைய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா, ஏன்னா அதுதான் நம்மை பாதிக்கக்கூடிய விஷயம். கரெக்ட். அது தெரிந்து கொள்ள கொஞ்சம். அது வந்து நுழைஞ்சிருச்சு. அது வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில சொல்லலாமா, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அடுத்த நிகழ்ச்சி நீங்க இப்ப லேசா ஆரம்பிங்க. இன்னும் நமக்கு ஒரு 2-3 நிமிஷம் இருக்குது. கரெக்ட். அதுக்குள்ள நீங்க லேசா சொல்லுங்க, அடுத்த நிகழ்ச்சியில நான் தொடர்ந்து கேட்கிறேன். டீடைலா பேசுறேன். ஏன்னா அது வந்து ஒரு சஸ்பென்ஸா வைக்கலாம்னு நினைச்சேன் நான். சரி ஆரம்பிச்சு விடுவோம் நம்ம லைட். அதாவது நான் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி சரி, அல்லது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உள்ள வந்துருச்சு, அந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னால இந்த எந்திரங்கள் அப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அந்த முதல் கட்டத்துல வந்து பயன்படுத்தக்கூடியது அது வந்து தானா யோசித்தெல்லாம் செயல்படாது. ஆனா அதுகள் வந்து ஒரு எந்திரங்கள் எப்ப சபைக்குள்ள நுழைஞ்சிச்சு, அதுல வந்து என்னென்ன விதமான பயன்பாடுகள் வந்து எந்திரங்களை வச்சும் ஆராதனைகள்ல அல்லது சபையினுடைய அந்த நடைமுறைகள்ல எதிலெல்லாம் பயன்படுத்துறாங்க.
ஆமா, அது நம்ம ஐ திங்க் ரொம்ப பேசிக் இதுல இருந்தே நம்ம சொல்லலாம். அதுதான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நான் பார்த்தது இந்த மெகாஃபோன் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா காலங்கள் மாற மாற பாத்தீங்கன்னா நமக்கு சொபிஸ்டிகேட்டட் ஸ்பீக்கர்ஸ், மைக். மெகாஃபோன்லயே எங்க காலத்துல நான் பார்த்திருக்கேன், ஒரு கரண்ட் இது போடாத, ஒரு செல்லு போடாத மெகாஃபோன்கள் இருக்கும். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கு. அது வந்து வெறும் தகரத்தை வந்து அப்படி வந்து மடிச்சு அதுல வச்சிருப்பாங்க. அதுல கனெக்ஷன் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. சும்மா அதை வாயில வச்சுட்டு அப்படியே பேசுவாங்க, பெரிய சத்தமா அது வந்து கேட்கும். அது சில கட்சிகளிலும் அது வந்து தெருவில் வந்து பேசுறதுக்கு தங்கள் கொள்கைகளை பயன்படுத்துவாங்க. கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் அதை பயன்படுத்தினாங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் அதுல வந்து செல்லு போட்டு அந்த ஒலியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய டெக்னாலஜி வந்துச்சு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டா யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் மியூசிக் சிஸ்டம்ஸ், ஆமா, குறிப்பாக அந்த கீபோர்டு, அதுக்குள்ளேயே எல்லா விதமான வாத்தியங்கள்லாம் உள்ள வர மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்போ சபையில இருந்து வருது. ஒரு விஷயம் நான் பேசும்போதே யோசிக்கிறேன், ஆண்டவருடைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா அப்போ எந்த சிஸ்டம் எதுவுமே கிடையாது. அந்த பைபிள்ல வந்து ஒரு வசனம் வரும், அதாவது கூட்டம் வந்து அவரை சுற்றி ரொம்ப இருந்ததுனால அவர் தனக்குன்னு ஒரு படகை வந்து உண்டு பண்ண சொல்லி படகுல இருந்து அவர் வந்து பேசுறாரு. அந்த காலத்துல எல்லாம் இப்போ இந்த மாதிரி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இல்லாம எவ்வளவு கஷ்டமா தான் இருந்திருக்கும் அவங்க பேசினது. இப்போ வந்து டெக்னாலஜினுடைய துவக்க காலத்துல கூட ஒரு தூரத்துல இருக்கிற ஒருவரை வந்து நம்ம கொஞ்சம் தனிப்படுத்தி காமிப்பதற்கு நிறைய வசதி வச்சிருந்தோம். ஒரு ஸ்டேஜை போட்டு அவருடைய ஹைட்டை கொஞ்சம் கூட்டிடுவோம், லைட் வந்து அவர் மேல நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒரு கூட்டத்துல அது வந்து அவருடைய உருவத்தை பெருசாக்க முடியாது, ஆனா அவர் அந்த கிரௌட்ல இருந்து அதை தனிப்படுத்த முடியும். இப்படிதான் முதல்ல துவங்கினோம். அதுக்கப்புறம் ஒரு டிவி வச்சோம், ஸ்கிரீன்கள் வைக்கிறோம். இனி அடுத்த பரிமாணம் தான் இப்போ வந்து சாதாரண விஞ்ஞானத்துல இருந்தது. அடுத்த கட்ட விஞ்ஞானத்திலையும் இதை கொண்டு வந்து இன்னும் எப்படி சுலபம் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி தான் நான் உங்ககிட்ட கேட்கணும். ஆமா, இதை வந்து நம்ம டீட்டெயிலா இது கொண்டு வந்துட்டாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சபைகளுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் உள்ள நிறைய விஷயங்களை கொண்டு வர்றாங்க. இப்ப நமக்கு வந்து நிறைய கேள்விகள் வருது, இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு ஏன் இதெல்லாம் கொண்டு வர்றாங்க அப்படின்னு. அந்த கேள்வியில தான் நான் உங்ககிட்ட கேட்க போறேன். சரி, இன்னைக்கு நேரம் ஆயிட்டதுனால நம்ம அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கும் போது நான் உங்களை இன்னும் நிறைய புதிய கேள்விகளோட சந்திக்கிறேன். சரி, இப்போ இதுவரைக்கும் நம்ம பேசிக்கொண்ட பல காரியங்கள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஆச்சரியத்தை கொடுத்திருக்கும். நம்ம அறியாமலே எப்படி சாத்தான் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற விஞ்ஞான கண்ணி, அப்படிதான் சொல்லணும், அந்த கண்ணிகளில் போய் சிக்கிக்கொள்ளுகிறோம் என்று ரொம்ப கவனமா இருக்கணும். விஞ்ஞானத்தை பயன்படுத்தாமலும் இருக்க முடியாது. அதே நேரத்தில் எல்லா விஞ்ஞானத்தையும் குப்பை மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்த்து விடவும் கூடாது. அதுல ஒரு உணர்வூட்டுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. உண்மையிலே இந்த நிகழ்ச்சி மிக பிரயோஜனமாக இருந்தது. பல தெரியாத தகவல்களை சகோதரர் நமக்கு சொன்னாங்க. அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் மேலதிகமான பல காரியங்கள் கேட்கும் போதே நமக்கு ஒரு அச்சத்தை உண்டு பண்ணும். அந்த அளவுக்கு நம்ம எச்சரிக்கைப்படுத்தக்கூடிய பல செய்திகளை குறித்து நம்ம பேச போறோம், கேட்க போறோம். ஆயத்தமாய் காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம். சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்.
தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.